ஹரிதாஸ், பணத்துக்கு நாங்க கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. சரியா? பேங்க்ல போய் நீங்க கேட்ட இந்த 1,70,000 சொச்சத்தை போய் கேட்டா பணம் எதுக்கு என்ன பர்பஸ்ன்னு கேட்குறான். கடத்தல்னு சொல்லிடுவா? நான் நக்கலா? வேற ஏதாவது காரணம் சொல்லியா? யோ, பேங்கர் நானே பேங்க்ல போய் சொன்னா அப்புறம் என் கஸ்டமர் என்ன நம்புவானா? நான் மற்றவங்கள கேள்வி கேட்க முடியுமா? அப்ப விட்டுரு பாட்டி, நாங்க சாவச்சிடுறோம். எதுக்கு ரோஷம், எதுக்கு சொரணை? ஆம்பளைங்க செய்யறதெல்லாம் பொம்பளைங்க செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்றாங்கல்ல. அதே மாதிரி நானும் வீட்டில் சமையல் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்றேன். மெல்ல மெல்ல அடிப்பட்ட கல்ல வெயிட்டப்படாதம்மா. எல்லாம் நடக்க நடக்க சரியாயிடும். அப்படிதான் அப்படிதான். வெரி குட். நான் நடந்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. மீனாட்சி, பெருங்காய டப்பா எங்க இருக்கு? அக்கா, அந்த ஊறுகாய் ஜாடிக்கு பக்கத்துலயே வச்சிருக்கேன்க்கா. சாரிக்கா, உங்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். உனக்கு தான் பெருங்காயம் ஏற்பட்டிருக்கே, நான் பெருங்காய டப்பா தானே கேட்டேன். பங்கரணி, ஸ்லேடியா பேசுறீங்க? நான் திருமதி ஹரிதாஸ் ஆச்சே, இவ்வளவு கூட பேசலன்னா எப்படி? சரி. மீனாட்சி, சமையல் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். அக்காக்கா இருங்கக்கா, வாங்க. எப்படி வேர்க்க விறுவிறுக்க சமைச்சிட்டு உடனே கிளம்புவீங்களா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. அண்ணி, நானே சமைச்சிருப்பேன், நீங்க தான் விட மாட்டேன்ட்டீங்க. எதுக்கு பாவம் கஷ்டப்படுறீங்க? நான் ஏன் சமைக்க கூடாது? ஒருவேளை என் காலே உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மீனாட்சி வந்து சமைச்சு கொடுக்க மாட்டாளா? என்ன மீனாட்சி? அக்கா, இதுக்கு நான் ஆமான்னு சொன்னேன்னா உங்க கால் உடையணும்னு நான் சொல்ற மாதிரி ஆயிடும். இல்லன்னு சொன்னேன்னா உங்களுக்கு நான் சமைச்சு போட மாட்டேங்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்க்கா. மாலாவும் ஆண்டாளும் புதுசா ஏதோ சமைக்க போறேன்னு சமையல் கட்டுக்குள்ள போயிட்டாங்க. நீ போய் மீனாட்சி ஆண்டி வீட்டுல சமைச்சு கொடுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களும் சமைக்க கத்துக்க வேண்டாமா? ஏன்க்கா, கல்யாணம் ஆனா அவங்களே சமையல கத்துக்க போறாங்க. ஆமா, உன் காலில் அடிப்பட்ட விஷயம் ரகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? நான் ரகுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு இவ தான் வேண்டான்னு சொல்லிட்டா. அக்கா, அவனுக்கு கால் கட்டு போடணும்னு நாம எல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எனக்கு கால்ல கட்டு போட்டிருக்குன்னு தெரிஞ்சா அவன் வருத்தப்பட மாட்டானா? எப்படி நீங்க மட்டும் தான் ஸ்லேடையில பேசுவீங்களா? நாங்க பேச மாட்டோமா? நீ யாரு? ஹரிதாஸோட தங்கச்சியாச்சே. அது மீனாட்சி, இந்த தலைமுறை பெரியவங்க எல்லாம் டீ வடிகட்டி மாதிரி இருக்கணும். டீ தூள் மாதிரி கஷ்டத்தை எல்லாம் நாம வச்சுக்கிட்டு சந்தோஷங்கிற டீயை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவங்க நம்மள மதிப்பாங்க. ஏய் ரோஜா, சித்திகா ஃபோன் பண்ற? இல்ல பாப்பு, என்கிட்ட அவங்க நம்பரே இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்கள உடனே மீட் பண்ணணும்னு வேற ஆசையா இருக்கு. எனக்கும் தான். அவங்க அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம 2 பேரும் நேரா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏண்டா திறந்தங்க கேக்குறேன். அப்படி இருந்தா எப்ப பார்த்தாலும் ரோஜா சித்தி புராணமே பாடிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாங்க உங்க 2 பேருக்கும்? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வரும்போதெல்லாம் எங்களுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால gift வாங்கி கொடுத்தால உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவள? அது மட்டும் இல்லப்பா, அவங்க கண்ணுல ஒரு கைண்ட்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அன்பா பழகுறாங்க. ஓஹோ. அப்பா, என்னைக்காவது எங்களுக்கு உருப்படி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? அவங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ, அப்போ அப்பா விட உங்களுக்கு ரோஜா சித்தி தான் பிடிச்சிருக்கீங்கிறீங்க. அப்பா, நீ ஒரு தடவை பாரு, உனக்கும் பிடிச்சி போயிடும். சம்பந்தமே இல்லாம அந்த ரோஜா ஏன் நம்ம குடும்பத்தோட பழகிறா? அவ்வளோ பணக்காரி எதுக்காக காமாட்சிக்கிட்ட அக்கா அக்கான்னு ஆசையா இருக்கா? கேட்டா பூர்வ ஜென்மங்கிறா. என்னவா இருந்தா என்ன, ஒரு பணக்காரி அனுப்பிருக்கா, காமாட்சி கோழி அமுக்கிட மாட்டாளா? எங்க சமையல் ரெடியா? ஒரு 10 நிமிஷமா. ரசம் கொதிச்சிட்டு இருக்கு, உட்காரு, சாப்பாடு போடுறேன். நீங்க சமையல் பண்ற மாதிரியும் தெரியல, நான் ஆபீஸ் கிளம்புற மாதிரியும் தெரியல. 1/2 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதோ ரெடி ஆயிடுச்சுமா, கொண்டு வந்துட்டல, ஏன் அவசரப்படுற? இருங்க 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 இருங்க, இங்க வாங்க. என்ன என்ன என்ன? ஏய் ஏய் சொல்லிட்டு சரி. ஏய்
இந்த அழுக்கு பனியனு இந்த துண்டையும் பார்க்கும்போது பக்கா சமையல்காரன் மாதிரியே இருக்கீங்க. நிஜமாவா? சமையல்கார மாதிரி தானே இருக்கு. கரெக்ட். எங்க வீட்டு பக்கத்துல செல்லப்பா மெஸ்னு ஒண்ணு இருக்கு. சாட்டர்டே சண்டேல நான் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண போவேன். அவரு கூட சொல்லுவாரு, டேய் நீ பெரிய குக்கா வருவான்னு. அதெல்லாம் தான் இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐயோ எப்படி? ஐயோ ஏ ராசா, ஏதோ அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆபீஸ்க்கு ட்ரைனிங் போன மாதிரி எவ்வளவு பெருமையா பேசுறீங்க. வெக்கமா இல்ல? நான் ஆம்பளை மாதிரி வெளியே போய் சம்பாதிச்சிட்டு வரேன், நீங்க பொம்பளை மாதிரி கிச்சனுக்குள்ள சமைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எதுக்கு ரோஷம், எதுக்கு சொரணை? ஆம்பளைங்க செய்யறதெல்லாம் பொம்பளைங்க செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்றாங்கல்ல. அதே மாதிரி நானும் வீட்டில் சமையல் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்றேன். யாராவது உன் புருஷன் எங்க வேலை பாக்குறாருன்னு கேட்டா வீட்டு கிச்சன்ல வேலை செய்யறாருன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒன்றும் சொல்லாத. என் புருஷன் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லு. ஹவுஸ் ஹஸ்பண்ட் ரைமிங்காகவும் இருக்கும், சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். 2013ல ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம், ஆனா ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொன்னா சிரிப்பா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் கரெக்டு தான். பேசாமல் இனிமே நீ என்னம்மான்னு கூப்பிடு, நான் உன்னை என்னங்கன்னு கூப்பிடுறேன். நான் ஒய்ஃபாக இருக்கேன், நீ ஹஸ்பண்டாரு. உப்பிலிக்கிட்ட சொல்லி என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லு, உன்னை அவனை அப்பான்னு கூப்பிட சொல்கிறேன். ஐயோ 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 ஐயோ. ஏய், ஏன் இப்படி தலையில் அடிச்சுக்கிற? என்னாச்சுப்பா? இன்னும் என்னங்க ஆகணும்? உங்க அப்பா கூட இந்த வயசுல வேலைக்கு போயிட்டு இருக்காரு, ஆனா நீங்க இந்த சின்ன வயசுல வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கீங்களே. இதை பாரு கீதா, எங்கள் அப்பா குடும்பம் ரொம்ப பெருசு, எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறதில்ல. எனக்கு அப்படியா? ஒரு அழகான ஒய்ஃபு, வேலைக்கு போகிற ஒய்ஃபு, கை நிறைய சம்பாதிக்கிற ஒய்ஃபு, இவ்வளவுலாம் இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? உனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை தானே, அதை நான் பார்த்துக்குவேனே. இல்லைங்க, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. நான் நினைக்கிறேன் நம்ம சந்தோஷமா இருக்கிறது யாரும் பொறுக்க முடியாம தான் உங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. ஹாய் வெங்கடேஷ்ண்ணா. ஹாய், வாடா வாடா வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்குண்ணா. உட்கார். ஹாய் கீதாக்கா. ம். என்ன ஆஃபீஸ் போலியா? உங்களுக்கு ஆஃபீஸ் போக டைம் ஆயிடுச்சு. வெங்கடேஷ் அண்ணா தான் வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே இருப்பாரு. உங்களுக்கு என்ன? ஏய், நீ என்னடா ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ வேற கொளுத்தி போட்டுட்டு இருக்க. சும்மாறா சொல்லு. ஹரிதாஸ் அங்கிள் என்கிட்ட இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ம். நீங்க வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல பண கஷ்டமாமே, அத உங்ககிட்ட சொல்லி கொடுக்க சொன்னாரு. டேய் பப்பு, அறிவு இருக்காடா உனக்கு? அப்பா பணம் கொடுக்க சொன்னாருன்னு மட்டும் சொன்னா பத்தாதா? அவர் சொன்னது அப்படியே இங்க வந்து சொல்லணுமா உனக்கு? சரி, காஃபி சாப்பிட்டு போறியா? வேணாண்ணா, வீட்டுல நீங்க தான் சமையலாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. திருவல்லிக்கேணி நக்கல் உனக்கு அப்படியே இருக்குடா. அப்புறம் இந்த பணத்துக்கு ஒரு நயா பைசா விடாம செலவு கணக்கு கொடுக்கணும்னு ஹரிதாஸ் அங்கிள் சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். ம். எக்ஸல் ஷீட்ல எல்லா கணக்கையும் அனுப்பிடுறேன்னு சொல்லு. போயிட்டு வா நீ. சரிண்ணா, நான் அப்ப கிளம்புறேன். இந்த கொஞ்சம் இரு. கீதாக்கா. இந்தா. எதுக்கு? பஸ் செலவுக்கு வச்சுக்கூடா. வேணாண்ணா, உங்க அப்பா கொடுக்கும் போதே கவர்ல இருந்து 300 ஆட்டோ பேர் நான் எடுத்துட்டேன். அடப்பாவி. டேய், அடுத்த தடவை நீ கொண்டு வர வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லு. சரி ரைட்ண்ணா, பை. அக்கா பாய்க்கா, வரேன். ம். சம்பளம் வரலையேன்னு கத்துனிய பாத்தியா? எங்க அப்பா செலவை நோட்டை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த வயசுல அப்பா கையில பிச்சை வாங்கி சாப்பிடறதுக்கு 4 முழம் கயித்தை வாங்கி தூக்குல தொங்கலாம். இருக்கிற கஷ்டத்துல 4 முழம் கயிறு இருக்கு. என் பழைய வேஸ்ட் இருக்கு, அதை வேணாலும் எடுத்துக்கோ. உங்க அப்பாக்கு திமிர் ரொம்ப அதிகங்க. அவரே ஓசைப்படாம இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு இந்த பாப்பு கிட்ட கொடுத்து அனுப்பணும்? பாப்பும் அவன் அம்மா கிட்ட சொல்லுவான். அந்த காமாட்சி பார்த்தசாரதி கோவில் மேலே ஏறி நின்னுக்கிட்டு ஊர் பூரா கேட்குற மாதிரி தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. உண்மை ஒரு நாள் வெளியே தெரியத்தானே செய்யும். இதை பாருங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு வேற வேலை தேடி தரேன். ஒழுங்கா வேலைக்கு போற வழியை பாருங்க. அம்மா தாயே, உங்க அப்பா ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு எந்த வேலையும் வேணாம். அதுக்கப்புறம் எங்கப்பா வேலை வாங்கி கொடுத்தாரு, எங்கப்பா வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் துணியை கூட துவைக்க சொல்லுவேன். அதான் எங்க அப்பா பணம் அனுப்பிட்டார்ல, போய் வேலையை பாரு. உங்க அப்பா கொடுத்த பணம் என் மேக்கப் செலவுக்கே பத்தாது. கொஞ்ச நாள் மேக்கப் இல்லாமலே ஆஃபீஸ் போ. காஞ்சனா பாட்டி வருதுன்னு நினைச்சுக்குவாங்க. என்ன சொன்னீங்க? காஞ்சனா பாட்டி. உங்களை ஆள் குறிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்களுக்கு. வர வர வர. என்ன பண்ற பாருங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ரொம்ப திமிரா போச்சு. உங்களை ஆள் குறிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்தா. ம்.
அப்பா, எவ்வளோ பெரிய வீடு, பெரிய பங்களாவாக தான் இருக்கு. இதை விற்றா பல லட்சம் தேரும். என் மாமா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்தா இந்த வீட்டை விற்க சொல்லியிருக்கலாம். அவருக்கு நேரம் நல்லா இருக்கு. சரி, உள்ளே போய் நடிப்ப ஆரம்பிப்போம். எப்படி இருக்கீங்க மாமா? ஹாய் மாலா. சாரி மாமா, நான் யாருக்கும் கை கொடுக்கறது இல்ல. இட்ஸ் ஓகே. உங்க அப்பா தான் எல்லாருக்கும் சேர்த்து கை பிடிச்சி தூக்கி வர்றாரு. மாமா, சரோஜாக்கா எப்படி இருக்கா? வருத்தமா இருக்கா. வருத்தமா இருக்காளா? உங்களெல்லாம் பார்க்கலல்ல, அந்த வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க மாமா. அப்பா, மாமா வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ஆஹா, நமஸ்காரம் வாங்க மாப்ள, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, வாங்க நீங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னது ஆச்சரியம், திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அது ஒரு ஆஃபீஸ் வேலையே வந்த மாமா, அப்படியே உங்களை பார்க்கலான்னு ஒரு எண்ணம். முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் வாசு அனுப்பிச்சு உங்களை ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ண சொல்லியிருப்பேன். சே, எதுக்கு மாமா உங்களுக்கு சிரமம்? அதனால தான் சொல்லாமலே வந்துட்டேன். பேக் உள்ள எடுத்துப்போம். சரோஜாவை கூட்டிட்டு வரலையா? கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் மாமா, அப்புறம் நான் போகும்போது தனியாக போகிற மாதிரி இருந்திருக்கும். அது என்னமோ உண்மைதான். அவங்க எல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டாள்னா திரும்பி போக மாட்டேன்னு சொல்லிடுவா. எனக்கு இப்போவே அவ எப்படி ஹைதராபாத்தில் தனியாக இருக்கிறான்னு நினச்சி பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, அதனால தான் அவள் சந்தோஷமா இருக்கா. நீங்கள் ஹைதராபாத் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவள் மட்டும் இல்லை மாமா, நானும் வருத்தப்பட்டேன். புரியுது மாப்பிள்ள. இதே போன தடவை இங்கேருந்து நான் ஹைதராபாத் கிளம்பும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன். ஓவராக எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு பெரிய ரகலையே பண்ணிட்டேன். அதான் அது வர முடியாமல் போயிடுச்சு. அடுத்த முறை பாருங்க, சர்ப்ரைஸாக திடீர்னு வந்து கூச்சிருவேன். மாமா, சர்ப்ரைஸாக வரேன்னு சொல்லிட்டீங்களே, இனிமேல் வாசக்கதவை கூட திறந்து வச்சுட்டு தான் தூங்குவோம். நீங்கள் என்ன மறுபடியும் வாசக்கதவை திறந்து வைக்கிறேன்றீங்க? அதை செய்யாதீங்க. என் பொண்ணு நகை உங்ககிட்ட 40 சவரன் இருக்குதே, அது பத்திரமா இருக்க வேண்டாமா? அது ஏற்கனவே அடகு கடையில் பத்திரமா தான் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க மாப்பிள்ள? அது ஒன்றும் இல்லை மாமா, உங்கள் பொண்ணும் சேஃபாக தான் இருக்கு. மாலா, இங்க வாமா. சொல்லுப்பா. அம்மா மீனாட்சி அம்மா வீட்டில் இருக்காங்க, உடனே வர சொல்லு. சரிப்பா. அவங்கள எதுக்கு மாமா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவங்க மெதுவாக வரட்டும். அவ ஓடி வந்தாலே மெதுவாக தான் வர முடியும். நீங்க வேணா உள்ள போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணுங்களேன், அப்புறம் சாப்பிடலாம். சரி மாமா. போங்க. இல்லை, பங்காருக்கிட்ட சொல்லி நீ மாப்பிள்ளைக்கு பிடிச்சதா சமைச்சு போட சொல்லணும். முதல்ல பெரிய இடத்துல பேசி மாப்பிள்ளைக்கு மெட்ராஸ்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துடணும். பங்காரு, மாப்பிள்ளைக்கு காஃபில ஸ்பெஷலா சர்க்கரை தூக்கலா போட்டியா? அவரு எனக்கும் மாப்பிள்ள தான். அவரை எப்படி கவனிச்சுக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியும். பாத்தீங்களா மாப்பிள்ள, குரலை உயர்த்தி பேசாதவன் நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல என்ன அதட்டியா பேசுறா. லேடிஸ்லாம் அப்படிதான் மாமா பேசணும். அவங்களெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சு பூட்டக்கூடாது. என்னை தேடி நிறைய பேர் நீ தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வராங்க. அவங்களாம் என் மேல உள்ள ஆத்திரத்துல என் அழகான மனைவி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இப்பெல்லாம் பேப்பரை திறந்தா ஒரே ரேப் கேஸ் தாமா. அதுக்கப்புறம் உங்க அப்பா, மாப்பிள்ள உங்களை நம்பி தானே என் பொண்ணு அமிச்சேன் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதனாலதான் இதெல்லாம் நமக்கு தேவையாமா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே என்ன ஜெயில போடுறீங்களா? நான் சரோஜாக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அவ எங்க போறா, எதுக்கு போறான்னு எதையுமே கேட்க மாட்டேன். ஆமா, நீ கேஸ்க்கு காசு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேனே. அப்போ கண்டிப்பா தப்பா நினைக்கவே மாட்டாங்க. ஆமா, நீ பில்லு மேல 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தல? இல்லங்க. அதுக்கு தாமா தப்பா நினைப்பாங்க. புது சிலிண்டர் தூக்கிட்டு வர்ற கேஸ்காரனுக்கு 10 ரூபா கொடுப்பான்ல, அதே மாதிரி அவனுக்கும் கொடுக்கறதான நியாயம். மாப்பிள்ள, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப இடம் கொடுத்துறாதீங்க, அப்புறம் திரும்பி வாங்குறது கஷ்டம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை மாமா. என்ன 4 பேர் பொண்டாட்டிக்கு பயந்தவன்னு என்ன பேசுவாங்க, கமெண்ட் அடிச்சுட்டு போறாங்க. ஏன் மாப்பிள்ள, எங்க சரோஜா சந்தோஷமா இருக்காளா? ஓய், என்ன கேள்வி கேட்குற நீ? பங்காரோட காஃபி நல்லா இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்குது. மாப்பிள்ள இருக்கும்போது சரோஜாக்கு என்ன குறைச்சல? மாமா, அத்தை சொல்றது நியாயம்தான். சரோஜா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா எவ்வளவுதான் நான் முயற்சி எடுத்தாலும் அவ இந்த வீட்டு ஞாபகமாவே இருக்கா. டிவியில் ஏதாவது மதர் சென்டிமெண்ட் பார்த்தா உடனே அழ ஆரம்பிச்சிடறா. அவளை திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிருது. மாப்பிள்ள, இது எல்லா பெண்களுக்கும் உள்ள குணம்தான். தோ இவ பங்காரு கல்யாணம் ஆன புதுசுல, ஐயோ இத்தனைக்கு இவங்க அப்பா வீடு எங்க வீட்டுல இருந்து ஒரு தெரு தள்ளி தான். தினம் வீட்டுக்கு போனோம் அழுது ரகலை பண்ணுவாளே. எந்த நேரத்துல என்ன பேசுறது முறைக்கிற
மாப்பிள்ளை இப்போ படுற கஷ்டத்தை ஒரு காலத்தில் நானும் பட்டிருக்கிறேன்னு அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ மாமா, நான் குறைய சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன். மாப்பிள்ள, எங்க சரோஜாவை எங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க. அவளுக்கு அடிக்கடி எங்க ஞாபகம் வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அவ அங்கேயே இருக்கணும்னு தானே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது. பாரு பங்காரு, மாப்பிள்ளைக்கு காஃபி மாதிரி அந்த டிஃபனும் நல்லா சரி சரி சரி. ஓ மாப்பிள்ளை எனக்கு தெரியும், விடு ஆளை விடு. அது யார்? இருங்க மாமா, நான் எடுக்கிறேன். சரி. ராமலிங்கம் குரல் மாதிரியே இருக்கு. இவன் தான் லோனு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கிட்ட சொன்னானே, மறுபடியும் எதுக்கு ஃபோன் போடுறானுங்க? யார் மாப்பிள்ளை? தெரில மாமா, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். எனக்கா? ம். ஹலோ ஹலோ ஹரிதாஸ், பணத்துக்கு நாங்கள் கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. சரியா? பேங்க்ல போய் நீங்க கேட்ட அந்த 1,70,000 சொச்சத்தை போய் கேட்டா பணம் எதுக்கு, என்ன பர்பஸ்ன்னு கேட்குறான். கடத்தல்னு சொல்லிடுவா? நான் நக்கலா? வேற ஏதாவது காரணம் சொல்லியா? யோ, பேங்கர் நானே பேங்க்ல போய் சொன்னா அப்புறம் என் கஸ்டமர் என்ன நம்புவானா? நான் மற்றவங்களை கேள்வி கேட்க முடியுமா? அப்போ விட்டுரு, பாட்டி நாங்கள் சாவச்சிடுறோம். கேனத்தனமா திரும்பி திரும்பி இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த போன ரெக்கார்டு மாதிரி. சரி, நீங்க கேட்குற 1,77,000 அக்கௌண்ட் போய் செக்கா கொடுத்துட்டுமா? யோ யோ யோ, என்னயா ரொம்ப ஓவரா கலாய்க்கிற? கிட்னாப்பிக்கு யாராவது செக் கொடுப்பாங்களா? இது புதுமையா இருக்குமே. முதல் தடவை ஒரு கிட்னாப்பர் செக் வாங்கினான்னு உங்க பேரு கின்னஸ் புக்ல வருமே. அப்ப பணம் இல்லைன்னு சிம்பாலிக்கா நாசுக்கா சொல்ற? தர முடியாதுன்னு சொல்லையா? இன்கா டைம் இவ்வளோ டைம் கொடு. ஏய், இன்னும் உனக்கு 12 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள 1,77,000 ரூபாயை ரெடி பண்ணு. இந்த பாருங்கப்பா, கல்யாணம் மட்டும் இல்லை, கடத்தலும் 1000 காலத்து பயிர் தான். அவசரப்படாதீங்க. ஃபோனை வச்சிடுறேன். என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள, இங்கே ராஜாமணி பாட்டின்னு ஒரு டெனன்ட் இருக்காங்க. எவனோ ஒருத்தன் என் மனைவி பங்காரு கடத்துறதா நினச்சிட்டு அவங்கள கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டாங்களா? முட்டா பசங்க. அது நிச்சயமாக கிருஷ்ணமூர்த்தி ராமலிங்கமாக தான் இருக்கணும். லோன் சேங்ஷன் ஆகலன்னு ஹரிதாஸுடைய ஒய்ஃபை கடத்த முயற்சி பண்ணியிருக்கானுங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க? இல்லை மாமா, ஊர் எந்தளவுக்கு கெட்டு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கெட்டு போயிருது பாருங்களேன். பாவம், அந்த கழுவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு லட்சமாக பணம் கேட்குறானுங்க. மாமா, நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் கொடுத்துடாதீங்க. என்ன மாப்பிள்ள, பணத்தை கொடுக்கலன்னா அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் போயிட்டானா? கவலைப்படாதீங்க மாமா, எப்படி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டுறாதீங்க. அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நீங்கள் சாப்பிட வாங்க. வாங்க. வரேன். என் மாமனார்கிட்ட பணம் தேடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. கிருஷ்ணமூர்த்திக்கு செக் வைக்கணும்.